Hello dear friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல 1.5 kg 2 டயர்ல எக்லெஸ் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாட்டம் டயர் ரெடி பண்றதுக்கு 1 kg பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எக்லெஸ் கேக்குங்கிறதுனால 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு க்ளீனான பவுல்ல 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 கப் பவுடர் சுகர், 1 கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தயிரும் பவுடர் சுகரும் நல்லா mix ஆகி வரணும். சுகர் நல்லா கரையணுன்றதுக்காக தான் நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் சுகர் இருக்குல்ல, அது 3/4 கப் எடுத்து அதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா 1 கப் அளவுக்கு உங்களுக்கு வரும். இப்போது சுகரும் தயிரும் உப்பும் மூணுமே நல்லா mix ஆகி வரணும். நல்லா பவுடர் சுகர் கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு mix பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1.5 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக்காக இருந்தாலும் வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கோட ஸ்பஞ்சில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து செப்பரேட்டாக நிற்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சலிச்சு வச்சுருந்த மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைட் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, லம்ஸ் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து அடுப்பில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் இருக்கிற பேட்டரில் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் தான் பேக் பண்ண போகிறேன். எப்பயுமே எக்லெஸ் கேக்குங்கும் போது 1 kgனா 7 இன்ச் பேனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். அதோட இது 2 டயர்ன்றனால கொஞ்சம் ஹைட் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் 7 இன்ச் பேனில் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதுனால ஒரு 40 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் ஆகும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் எப்படி பேக் பண்ணோன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 2 டயரில் 1.5 kg கேட்டிருந்ததுனால பாட்டமுக்கு வந்து 1 கிலோவில் 7 இன்ச் பேனில் பேக் பண்ணியிருக்கேன். டாப் டயருக்கு வந்து 5 இன்ச் பேனில் 1/2 kgக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ரெசிபி 1 kgக்கு ரெடி பண்ணிவிட்டு 1/2 kg அளவுக்கு 5 இன்ச்சில் போர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கப் கேக்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 kg அளவு எக்லெஸ் கேக்கில் நம்ம ஒரு 10 கப் கேக் ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கப்லேயும் 1/2 அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து அடுப்பில் வச்சு தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் எக்லெஸ் வெர்ஷன் ரெட் வெல்வெட் கேக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஸ்பஞ்ச் கேக்கும் நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லேயர் கட் பண்ணணும். எப்பயும் வந்து ஓடிஜியில் பண்ணுறதை விட ஸ்டவ்வில் பேக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பஞ்சையும் வந்து டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 4 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாட்டம் டயருக்கு 4 லேயரும் டாப் டயருக்கு 4 லேயருமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்லெஸ் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். சரியான ரெசிபி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு இல்லைனா 1 kg அளவுக்கு கம்மி குவான்டிட்டியில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் டயர் கேக்கு அப்புறமா வந்து டால் கேக் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது கேக் போர்டில் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 7 இன்ச்சில் பேஸில் நம்ம கேக் பண்ணதுனால 10 இன்ச் அளவுக்கு நான் கேக் போர்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வந்து 2 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு கேக்குக்கும் அந்த போர்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லுக் வைஸாகவும் இருக்கும், நீங்கள் டேமேஜ் எதுவும் ஆகாமலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஒயிட் கலரில் இருந்துச்சு.
இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம கேக்குக்கு எப்படி ஃபில்லிங் கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வெனிலா கேக் அப்புறம் ஸ்ட்ராபெரி கேக்குலாம் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்கோ சிப் ஆட் பண்ணுவேன். ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கஸ்டமர் ரிவ்யூலாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதனால் ஃபில்லிங்ஸ்க்கு எப்பயும் கொஞ்சமாக சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு லேயரையும் இதே போலவே நீங்கள் அசம்பிள் பண்ணிவிட்டு க்ரம் கோட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கேக் போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு டாப் டயர் இருக்குல்ல அதை வந்து அதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். சேம் அதே போலே தான் இதுவும். ஏன்னா வெனிலா ஸ்பாஞ்சுங்கிறதுனால நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு சாக்கோ சிப்பும் விப்பிங் க்ரீமும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் இதுவும் அதே போலவே ஃபில்லிங்ஸ் கொடுத்து க்ரம் கோட் கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டயர் கேக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சதுக்கப்புறமா கப் கேக்கை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். கப் கேக்கில் டாப்பில் உள்ள லேயர் கட் பண்ணலான்னு பார்த்தா அந்தளவு ஈவனாக வரலை. அதனால் அப்படியே சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீமை வச்சு ஈவன் பண்ணி ஃப்ரிட்ஜில் இதையும் செட் பண்ண வச்சிட்டேன். இந்த 2 டயர் கேக் வந்து நமக்கு கொக்கோமெலன் தீமில் கேட்டிருந்தாங்க. டாப் டயர் வந்து பர்பிள் கலரும் பாட்டம் டயர் ப்ளூ கலர்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ ரேடியன்ட் ப்ளூ கலர் ஜெல் இருக்குல்ல அது கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மைல்டாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாட்டம் லேயருக்குள்ளே ப்ளூ கலர் ரெடி ஆகிடுச்சு. க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணியே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் கேக்குக்கு வந்து ஈவன் பண்ண முடியும். இப்போது பாட்டம் டயருக்கு ஐசிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. டாப்பில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்துட்டு கேக் போர்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் டயருக்கு வந்து பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கணும். பர்பிள் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி டாப் டயரையும் ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் ஷார்ப் எட்ஜு கொடுத்துக்கலாம். டூ டி நாசில் யூஸ் பண்ணிவிட்டு கப் கேக்குக்கு ரோசட் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 2 க்ரீமையும் ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு 2D நாசில் யூஸ் பண்ணி ரோசட் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 டயர் கேக்கையும் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். 3லேருந்து 5 மணி நேரம் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாப் டயர் கேக் வந்து நம்ம 5 இன்ச்சில் பண்ணதுனால அந்த பேனை வந்து டாப்பில் வச்சு அந்த சர்க்கிள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளுக்கு உள் பக்கமாக வந்து 4 ஸ்க்யூயர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கேக்கோட ஹைட் அளவுக்கு வச்சா போதும். இப்போ பாட்டம் டயரோட வெயிட் பார்த்துக்கலாம். 1 கிலோ 300 கிராம் கிட்டக்க இருக்குது. நம்ம கேக் போர்டு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ 1 கிலோ 200 கிராம் நமக்கு பாட்டம் டயரே வந்துருச்சு. டாப் டயர் வந்து 597 கிராம் இருக்குது. ஸோ நம்ம அந்த போர்டோட வெயிட்டை கால்குலேட் பண்ணால் ஒரு 100 கிராம் கிட்டக்க தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு 1.5 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. எக்லெஸ் கேக்கு கரெக்டான 1.5 கிலோ அளவுக்கு இந்த ரெசிபி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போது கேக் போர்ட்லேருந்து கேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து இந்த ஃபஸ்ட் டயரை வந்து செட் பண்ணிக்கலாம். 1.5 kgன்றதுனால தான் நான் மெல்லிசான ஒரு ஸ்க்யூவர் எடுத்திருக்கேன். இதே குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா திக்கான ஸ்க்யூவர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டயருக்கும் ஹைட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது போல் ஸ்க்யூவரை கட் பண்ணி டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொக்கோமெலன் தீமுக்கு ஃபாண்டன்ட் எதுவும் யூஸ் பண்ண வேண்டான்னு கஸ்டமர் சொன்னதுனால ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்தாச்சு. இதை வந்து கேக்கோட ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெயின்போ, அப்புறம் கொக்கோமெலனோட அந்த ஃபேஸு, அப்புறம் கொக்கோமெலனுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ பிரிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இது ட்வின் பேபிஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்குன்றதுனால 2 பேபிஸோட நேமையும் ஒரே அக்ரிலிக் டாப்பரில் ரெடி பண்ணிவிட்டு டாப்பில் கொக்கோமெலன் தீமில் உள்ள டாப்பர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.